வெல்கம் டு ட்ரிபிள் ஏ குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் ஸ்பெஷல் குழு குழு ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டிலையே ரொம்பவும் ஹெல்த்தியாக ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. ஃபுல் ஃபேக்ட் க்ரீம் மில்காக எடுத்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பால் நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. 1/2 லிட்டர் பால் நல்லா வற்றி 1/4 லிட்டர் பால் அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் நம்மளுக்கு டைம் ஆகும். பால் நல்லா வற்றி வந்ததுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ இது தனியாக ஆறட்டும். அடுத்து ஒரு பவுலில் 2 முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. முட்டையோட மஞ்சள் கரு அப்புறமா அந்த சுகர் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒயிட் கலரில் நல்லா வரணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு நல்லா திக்காகி வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். கையெடுக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ இது கூட நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து எடுத்துக்கணும். நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போவும் அதே ஸ்டவ்வில் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சுட்டு இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையோட கலவையே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அதே மாதிரி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா திக்காகி வரணும். இப்போ நம்மளுக்கு நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. லாஸ்ட்டில் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற விட்டுட்டு இதை ஒரு டிஃபன் பாக்ஸில் நல்லா செட் பண்ணிடுங்க. டிஃபன் பாக்ஸ் இல்லைன்னா ஏர்டைன் பாக்ஸில் செட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் இதை வச்சுக்கோங்க. ஒரு 8 மணி நேரம் இல்லை 1 டே நைட் ஃபுல்லாக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான ஐஸ்கிரீம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கடைகளில் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்போ அது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குதான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் வீட்டிலையே நம்ம ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்பவும் ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.